This is more than legacy. This is a source of inspiration, sharing the journey of discovery. PSN College of Engineering and Technology. உடல் எடை குறைப்பு சிகிச்சையின் போது இளைஞர் உயிரிழந்த விவகாரத்தில் சம்பந்தப்பட்ட தனியார் மருத்துவமனையை மூட உத்தரவிடப்பட்டுள்ளது. விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சுகன்யா இணைப்பில் இருக்கிறார். சுகன்யா, என்ன காரணத்திற்காக மருத்துவமனை மூட உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது? அருணா, புதுச்சேரியைச் சேர்ந்த 26 வயது இளைஞர். அவர் 150 கிலோவுக்கு மேல இருக்கிறாரு. அப்படிங்கிறதுனால அவர் கொழுப்பு நீக்க அறுவை சிகிச்சையை தாம்பரத்தில் இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனையில மேற்கொண்டிருக்கிறாரு. யூடியூப்ல ஒரு டாக்டர் பேசினதை பார்த்து அந்த இளைஞர் அந்த சிகிச்சைக்கு போயிருக்கிறாரு. புதுச்சேரி மாநிலம் திருவள்ளூர் நகரம் புதுப்பாளையம் வீதியை சேர்ந்தவர் 26 வயதான ஹேமச்சந்திரன். அவர் 156 கிலோ உடல் எடை இருக்கிறதுனால அந்த உடல் எடையை குறைக்கணும்னு அவர் பல்வேறு வழிகளில் முயற்சி பண்ணியிருக்கிறாரு. இந்த தாம்பரத்தை சேர்ந்த தனியார் மருத்துவமனை சேர்ந்த டாக்டர் யூடியூப்ல பேசினதை பார்த்துட்டு அவர்கிட்ட ட்ரீட்மெண்ட்காக போயிருக்கிறாரு. 4 லட்சம் ரூபாய் செலவுல உடல் பருமனை குறைக்கக்கூடிய அறுவை சிகிச்சையை மேற்கொள்ளலாம் அப்படின்னு டாக்டர் சொன்ன நிலையில அதை கேட்டு ஏப்ரல் 23ஆம் தேதி அவருக்கு அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. அறுவை சிகிச்சை தொடங்கிய 45 நிமிடங்கள்ல ஹேமச்சந்திரன் உயிரிழந்துட்டதாக பெற்றோர்கள்ட்ட அந்த டாக்டர் தெரிவிச்சிருக்கக்கூடிய நிலையில ஹேமச்சந்திரனுக்கு ஏற்கனவே அவருக்கு அதிகமான வெயிட் இருந்ததன் காரணமாக டயாபிட்டிஸ் உள்ளிட்ட பல்வேறு வியாதிகள் இருந்திருக்கின்றன. அதற்கான பரிசோதனையோ சிகிச்சையோ அதே போல மயக்க மருந்து கொடுக்கறதுக்கு முன்னாடி மேற்கொள்ள வேண்டிய எந்த பரிசோதனைகளுமோ செய்யவில்லை அப்படின்னு சொல்லி அவர் உயிரிழந்த நிலையில சர்ஜரி ஆரம்பிச்சு 45 நிமிடங்கள்ல அவர் உயிரிழந்திருந்ததா சொல்றாங்க. அதை தொடர்ந்து அந்த மருத்துவமனை மீதும் மருத்துவர் மீதும் குற்றம் சாட்டி பெற்றோர் புகார் அளிச்சிருந்த நிலையில இந்த சம்பவம் தொடர்பாக விசாரிப்பதற்காக டிஎம்எஸ் தலைமையில 2 இணை இயக்குநர்கள் தலைமையில குழு அமைக்கப்பட்டிருந்தது. அந்த குழுவின் விசாரணையை தொடர்ந்து தற்போது இந்த மருத்துவமனையை தற்காலிகமாக மூடுவதற்கு சுகாதாரத்துறை உத்தரவு பிறப்பித்திருக்கிறாங்க. அதுல பல்வேறு விஷயங்களை அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். போதிய வசதிகள் அந்த மருத்துவமனையில் இல்லை என்று அந்த தாம்பரம் தனியார் மருத்துவமனையின் மீது குற்றம் சாட்டுகிறார்கள். டிபிஜே என்பது அந்த மருத்துவமனையின் பெயர். உயிர்காக்கும் சிகிச்சைக்கான கருவிகள் இல்லை, டெக்னீஷியன்ஸ் போதிய அளவுல இல்ல, பெற்றோர்கள்ட்ட இந்த விஷயத்த இதுக்காக தான் சர்ஜரி பண்ண போறோம்னு சொல்லி ப்ராப்பரா கையெழுத்து வாங்கல அப்படின்னு சொல்லி உள்ளிட்ட பல்வேறு காரணங்களை சொல்லி தற்போது தற்காலிகமாக இந்த மருத்துவமனையை மூடுவதற்கும் உயிர்காக்கும் கருவிகளை அந்த மருத்துவமனையில் அமைக்க வேண்டும் என்றும் தெரிவித்திருக்கிறது. அறுவை சிகிச்சை மேற்கொள்ள போதிய மருத்துவர்களும் இல்லை, போதிய உபகரணங்களும் இல்லை என்பதே மருத்துவமனை மூட காரணமாக கூறியிருக்கிறீர்கள். உங்களுடைய தகவலுக்கும் நன்றி சுகன்யா. This is more than legacy. This is a source of inspiration, sharing the journey of discovery. PSN College of Engineering and Technology.